மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு 6 லட்சம் அப்படின்ற ஒரு டைட்டில் கான்செப்ட் தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது சாத்தியமா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க என்ன இருக்கு 2.5 ஏக்கர்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறலாம். நான் சாத்தியம் இல்லையான்றதெல்லாம் பேட்டியில நான் கேட்டுட்டேன். பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த காணொலியை எடுக்கிறேன். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன். நாம இப்ப வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா கழனி ஃபார்ம்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, வந்திருக்க இதான் உள்ள, இதான் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து இதான் என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ என்ட்ரன்ஸ்குள்ள வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளதான் கடை வச்சிருக்காங்க, இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு. அப்படி உள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த உள்ள அவங்க 2 ஏக்கர் ஒரு 2.5 ஏக்கர் இருக்கு மொத்தம். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. உள்ள இருக்கு, உள்ள போலாம், நம்ம உள்ள போயிட்டு இருக்கலாம். மொத்தம் வந்து ஒரு 2.5 ஏக்கர்ல ஒரு 1/2 ஏக்கர் தரிசா இருக்கு, பயன்படுத்தாம காடுகளா இருக்கு. ஒரு 2 ஏக்கர்ல வந்து இவங்க பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, இயற்கை விவசாயம். இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட வீடியோவா காமிச்சாலே போதும், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இங்க என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். பாத்தீங்கன்னா மாமரம் இருக்கு. ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழமையான மாமரம். வாழை போட்டிருக்காங்க, வாழை. கீரை இருக்கு. கீரை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகமா பயிரிடுறாங்க. இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே கீரை அதிகமா வாங்குறாங்க. இதான் வந்து அந்த கழனி இயற்கை வேளாண் பண்ணை. ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஏன்னா வந்து டைட்டிலே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சுல்ல. ஒரு மாதத்திற்கு 6 லட்சம் அப்படின்ற ஒரு டைட்டில் கான்செப்ட் தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது சாத்தியமா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க என்ன இருக்கு 2.5 ஏக்கர்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறலாம். நான் சாத்தியம் இல்லையான்றதெல்லாம் பேட்டியில நான் கேட்டுட்டேன். பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த காணொலியை எடுக்கிறேன். அதனால சாத்தியம் இல்லைன்றதை நம்ம கடைசியா பாத்திரலாம், ரொம்ப வேகமா பாத்திரலாம் இந்த பண்ணையில என்னென்ன இருக்கு அப்படின்றத. உள்ள வந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நீர் ஆதாரம் வந்து இந்த கிணறு ரொம்ப சின்ன கிணறு தான். எத்தனைக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒரு 5 அடி இருக்கும். 5 அடிக்கு 5 இருக்கலாம், அல்லது 6க்கு 6 இருக்கலாம் ஒரு கிணறு. இந்த கிணறு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 28 அடி தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு கீழே போனா உப்பு தண்ணி வந்துருமா. அதனால 28 அடியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையே இல்லை இவங்களுக்கு. தண்ணி வந்து பாருங்க, தரையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அடியிலேயே தெரியுது பாருங்க தண்ணி. மொத்தமே இந்த கிணறோட அளவு வந்து 28 அடி. இங்க இருந்து தான் இந்த 2.5 ஏக்கருக்கும் தண்ணி போகுது. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி, மழை நீர் தெளிக்கும் இல்லையா, அதை வந்து இவர் வந்து ரொம்ப செலவே இல்லாம பண்ணியிருக்காரு. அதுதான் ஒண்ணு. மத்தபடி மத்த இடங்களை சொட்டு நீர் போடுறதுக்கு அந்த பைப்பு குழாய் எல்லாமே அதிகமா இருக்கும். இதுக்கு பேர் ரெயின் ஓஸ் அப்படின்றாரு. வெறும் 2 ஏக்கர்ல வெறும் 3000 ரூபாய், 3500 ரூபாய், 4000 ரூபாய்க்குள்ள முடிச்சிருக்காரு ரெயின் ஓஸ். அந்த ரெயின் ஓஸ் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் நான் காமிக்கிறேன். அப்படி வாங்க போலாம். அதே மாதிரி இங்க வந்து ஃப்ரீ கரண்ட் இருக்கு. இங்க ஃப்ரீ கரண்ட் வந்து முன்னாடியே இது வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்த காலத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ கரண்ட் வாங்கிட்டாங்களாம். அதனால வந்து இங்க வந்து கரண்ட் பில் எதுவும் கெட்டுறது இல்லை இவங்களுக்கு. இந்த இதுல இருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. இங்க வந்து கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. இது வந்து நெல்லிக்காய் மரம். தக்காளி போட்டிருக்காங்க, நாட்டு தக்காளி. இங்க எதுவுமே வந்து ரசாயனம், பூச்சிக்கொல்லி அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இது பாத்தீங்கன்னா பிரண்டை போட்டிருக்காங்க, கருவேப்பிள்ளை. எங்கு பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கீரை தான். கீரை வந்து நிறைய வகை போட்டிருக்காங்க. கீரை அதே மாதிரி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து மணல், கடலுக்கு பக்கத்துல இருக்கும் இல்லையா, நம்ம பீச்சுக்கெல்லாம் போனோம்னா இருக்கு அந்த மணல் தான். அந்த மணலை மாத்திருக்காங்க. எரு, இது சாணம் இதெல்லாம் போட்டு, இயற்கை உரங்கள்லாம் போட்டு, இந்த எல்லாமே போட்டு மணல்ல, அந்த மணல்ல தான் இந்த விவசாயங்கள் எல்லாம் நடக்குது. உண்மையிலே மணல்லையே வந்து இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா வந்து நம்மலாம் வேற மணல்ல எல்லாம் ஓஹோன்னு பண்ணலாத, நம்ம தான் முயற்சி எடுக்கிறதே இல்லை. மிகப்பெரிய ஒரு இயற்கை சூழல் ஒரு 2 ஏக்கர்ல. அங்க ஒரு பலாமரம் இருக்கு.
பப்பாளி பப்பாளி போட்டிருக்காங்க, பப்பாளி மரம். தென்னை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு 4-5 தென்னை மரம் இருக்கு. அங்கே அந்த சைடு இந்த சைடுலாம் ஒரு 4-5 தென்னை மரம் இருக்கு. கத்தரிக்காய் செடி, கத்தரிக்காய் போட்டிருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், இந்த 2 ஏக்கர்ல இருந்து அவங்க எடுக்கிறது ஒரு மாசத்துக்கு வெறும் 40,000 தான். அவங்க வந்து இந்த 2 ஏக்கர்ல கீரை போட்டு இங்க இருக்கக்கூடிய காய்கறிகள் இதையெல்லாம் விளைவிச்சு வெறும் 40,000 ரூபா தான் எடுக்கிறாங்களாம். அந்த 40,000 ரூபாயில நிறைய செலவுகள் இருக்கு அப்படின்றாங்க. செலவுகள் பாத்தீங்கன்னா, அந்த 2 பசங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான மற்ற செலவுகள் இருக்கு, உரம் வாங்கணும், அந்த எரு, இது மாதிரியான செலவுகளும் இருக்கு. செலவுகள் போக கையில நிக்கிறது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில மாசங்கள் கொஞ்சம் கம்மியா நிக்கலாம், சில மாசம் அதிகமா இருக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கு சராசரியாக ஒரு மாதத்திற்கு இந்த 2 ஏக்கர்ல இருந்து அவங்க இந்த வாழ்வியல், இந்த சூழல்ல கீரை, இங்க இருக்கிற தக்காளி, மற்றபடி இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வித்தாங்கன்னா மாதம் 40,000 ரூபாய் அவர்களால் ஈட்ட முடிகிறது வருமானம். லாபம் 40,000 ரூபாய் இல்ல, நீங்க அதை தெளிவா சொல்லியிருக்காரு அவரு. வருமானம் 40,000 ரூபாய் கிடைக்கிறது. அப்ப மத்ததெல்லாம் நிறைய பண்றாரு அவர், அதுல இருந்து தான் அதிகமாக கிடைக்கிறது. வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இயற்கை காய்கறிகள் எல்லாம் செல் பண்றாரு கடை வச்சு. மற்ற விஷயங்கள்ல அவர் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. நாம வந்து ஒரு விடையை கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு தெளிவான ஒரு காணொளி நமக்கு கிடைச்சிருக்கு. வேற இதுக்காக தான் நம்ம அங்கிருந்து வந்தோம் இல்லையா? மற்றபடி எல்லாரும் போல் நீர் மேலாண்மை, மற்ற அந்த இயற்கை உரம் பயன்படுத்துறது, அதுதான் பயன்படுத்துறாரு. வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. இதை வந்து சிலர் இதை பேசு பொருளாக ஆக்கி விட்டார்கள், 6 லட்சம் அப்படின்றத இல்லையா? அதுல நம்மளும் ஒரு ஆளு பேசு பொருளாக்கி விட்டது. ஏன்னா நம்மள மாதிரியான எல்லாருக்குமே வந்து இந்த கேள்வி இருக்கும். நம்ம வேலையை விட்டுட்டு இறங்கி விவசாயமோ அல்லது இயற்கை விவசாயமோ பண்ணா எவ்வளவு கிடைக்கும், இப்ப மாதத்துக்கு இவ்வளவு சம்பளம், இதை விட்டுட்டு நம்ம இந்த வேலையை பார்த்தா இதுல மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கின்ற தேடல் தான் இந்த சமூக வலைதளங்கள்ல அதிகமா இருக்கு இல்லையா? அப்படிதான் நம்மளும் தேடணும். தேடி பாக்குறப்ப இது சாத்தியம் தான் நினைச்சு நம்ம இறங்குறப்ப சாத்தியம் இல்லாம போறப்ப கோபம் வர்றதுல தவறு இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, இந்த சுத்தி இருக்கிறவங்களே கேட்டிருக்காங்க, ஏப்பா 6 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு நீ சம்பாரிச்சீங்கன்னா நேரம் வீட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா BMW, ஆடி கார் இதெல்லாம் நிற்கணுமாப்பா அப்படின்ட்டு. வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு யூடியூப்பை பார்த்து இறங்கி விவசாயம் பண்ண வேண்டாம். நம்ம நேர போய் பேசுறப்ப அவங்க நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட உண்மையாக பேசுறாங்க, உண்மையா நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்படிதான் நீங்க இருக்கணும். வேலையை விட்டுட்டு விவசாயம் செய்ய போகக்கூடிய நாம் அருகில் இருக்கக்கூடியவர்களிடம் போய் பார்த்து பேசி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. உங்களது கேள்விகள், வேறு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த முறை நான் அவரை சந்திப்பேன் விரைவில். நாம் அடுத்த கேள்விகளுக்கான பதிலை தேடுவோம்.